சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் கிறிஸ்மஸின் ஆன்மீக அழகை அனுபவம் செய்தல் பாகம் 3 பற்றி பார்க்கலாம். பகுதி 6. இறுதியாக கிறிஸ்மஸ் அனைவரையும் ஒருங்கிணைத்து அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் பிணைப்பில் ஒன்றாக கொண்டு வருகிறது. மேலும் அனைவரும் இறைவனை நினைவு செய்கிறார்கள். யாரையும் ஒரு பொழுதும் துன்புறுத்த மாட்டோம் என்றும், உலகில் ஒற்றுமையை உருவாக்குவோம் என்றும், தூய்மையான ஆத்மாவான இயேசு கிறிஸ்துவின் போதனைகளிலிருந்து தூண்டுதல் பெறுவோம் என்றும் இறைவனிடம் உறுதிமொழி செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் இறைவனை நினைவூட்டினார். மேலும் இறைவன் ஒரு உயர்ந்த தெய்வீக ஒளி என்றும் மிகவும் உயர்ந்தவர் என்றும் கூறினார். இயேசு கிறிஸ்து ஞானத்தையும் சத்தியத்தையும் நிலைநிறுத்தி உலகிற்கு நன்மையின் ஒளியை கொடுத்தார். அனைவருக்கும் நன்மையை பரப்பினார். எனவே நாம் அனைவரும் இறைவனின் நினைவாக கிறிஸ்மஸை கொண்டாடி அதன் ஆன்மீக சாரத்தை நம் வாழ்வில் கொண்டு வருவோம். பரமாத்மா அல்லது உயர்ந்த ஆன்மீக நட்சத்திரமாக இருப்பவர் சொர்க்கத்தை படைக்கின்ற இறை தந்தை அனைத்து தெய்வீக குணங்களிலும் எப்போதும் நிரந்தரமாக நிறைந்து இருப்பவர். விரைவில் புதிய உலகம் வந்துவிடும். இறைவனை போன்ற தெய்வீக ஆளுமைத்தன்மையுடன் நாம் அந்த உலகிற்குள் நுழைவோம் என்று கூறுகிறார். இது பைபிளில் இவ்வாறு நினைவு கூறப்படுகிறது. கடவுள் மனிதனை தம்முடைய சொந்த சாயலில் படைத்தார். அப்போது நாம் கடவுளோடு இணைந்திருந்து கடவுளின் செய்தியை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வோம். இது நம் அனைவருக்கும் கடவுளின் செய்தி நான் பகிர்ந்து கொள்ளும் ஞானத்தை கேட்டும், தியானத்தில் என்னை நினைவு செய்தும், என்னை போலவே தூய்மையாகவும் தெய்வீகமாகவும் மாறுங்கள். தியானத்தில் நீங்கள் ஆத்மலோகத்தில் இருக்கின்ற என்னுடைய தூய்மையான மற்றும் தெய்வீகமான ஒளிப்புள்ளி உருவத்தில் கவனம் செலுத்துங்கள். ஆத்மலோகம் பிரபஞ்சத்திற்கு அப்பால் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்டுள்ள இந்த உலகத்திற்கு அப்பால் இருக்கிறது. ஓம் சாந்தி.